ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு அரசின் கடனை அதிகரித்திருப்பதுதான் திமுகவின் சாதனை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருந்த நிலையில், மத்திய அரசு விதித்துள்ள வரம்புக்குள்ளேயே தமிழ்நாடு அரசு கடன் வாங்குவதாக நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலளித்துள்ளார். ஸ்டாலின் அரசாங்கம் திவாலாக போகுது. நான் இருக்கும்போது அதிமுக அரசாங்கம் கடன் ஆக்கிட்டு இருந்தது. 70 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்தாங்க. பல திமுக ஆட்சி, அதிமுக ஆட்சி, அதிமுக ஆட்சி, திமுக ஆட்சின்னு மாறி மாறி ஆட்சிக்கு வந்தாங்க. 2021 மொத்தமா 5,18,000 கோடி தான் தமிழ்நாட்டினுடைய கடன். இவர்கள் ஆட்சிக்கு வந்து, திமுக ஆட்சிக்கு வந்து இந்த 4 ஆண்டுல 3,53,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறீங்க. 23-24 29.1% நிதிக்குழு பரிந்துரைத்தது. நம்ம மிக குறைவாக 26.72% கடன் அளவு வச்சிருந்தோம். 24-25 கடந்த ஆண்டு 28.9% அவங்க கடன் வாங்கலாம்னு நிர்ணயிச்சிருந்தாங்க. நம்ம 26.4% தான் வாங்கியிருக்கோம். இந்த புள்ளி ஒரு எதை காட்டுதுன்னு கேட்டீங்கன்னாக்க, கழகம் ஆட்சி பொறுப்பேற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நிதிக்குழு என்ன பரிந்துரை செய்திருக்கிறதோ அதற்கு உட்பட்டு தான், அதற்கு குறைவாகத்தான் நம்முடைய கடனுடைய அளவை நாம் மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருக்கிறோம்.